ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால், ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பை போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 பூண்டு உரிச்சு போட்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு, ஒரு வெங்காயம் போட்டு, 4 தக்காளி போட்டு, ஒரு நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருந்த வாழைப்பூ அரிஞ்சு அதுலேயும் போட்டு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டு, ஒரு டம்ளரில் ஒரு 4 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சுட்டு நல்லா அதை பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம வந்து வாழைப்பூக்கு அப்பளப்பூ போடுவோம். அதனால் என்ன பண்ணோம், அப்பளப்பூவை வந்து பொரிச்சிக்கணும். அப்பளப்பூ போட்டு பொரித்து வாழைப்பூ வச்சிங்கன்னா வாழைப்பூ வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளை அப்பளப்பூ பொரிச்சிட்டு இறக்கும் போது அந்த அப்பளப்பூவை நுணுக்கி அதில் போடணும். அதுக்காக தான் அதுக்கு அப்பளப்பூ நம்ம வந்து முன்னாடியே பொரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், இதை நல்லா கொஞ்சம் நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இதை எடுத்துகிட்டு அதே வானல்லே வந்து கடுகு போட்டு இஞ்சி பூண்டையும் நம்ம ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சோண்டு அதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வாழைப்பூ நசுக்கி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, நம்ம பொரித்து வச்சுருந்த அந்த அப்பளப்பூவை நல்லா பொடி பொடியாக அதிலே போட்டு நல்லா நுறுக்கி போடணும். நுறுக்கி போட்டிங்கன்னா சுவையாக சூப்பராக வாழைப்பூ போட்டு ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.